ஹலோ, இன்றைக்கி மகாசிவராத்திரி. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே கோயில் வந்தாச்சு. வந்துட்டு பூக்கோளம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. பிகாஸ் ஏன்னா நம்ம அந்த கோயிலில் இருக்கிற அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரில் அங்கே பேசிக்கிட்டுலாம் எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் இப்போது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி தான் ஒரு ருத்ராபிஷேகம் இன்றைக்கி இது பண்ணியிருந்தாங்க, ஹோமம் மாதிரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் பஜன் இது பார்க்குறது நீங்கள் பஜன் பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் ருத்ராபிஷேகம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க, பெரியவங்க, லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு விஷயம் சின்ன குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் இங்கே கோவிலில் சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பெரியவங்க சின்னவங்க எல்லாமே கலந்துட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து வீட்டில் நாங்கள் எப்படி பூஜை பண்ணோன்னு ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் அதுவும் நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு கொஞ்சம், அப்புறம் இந்த பஞ்சாமிர்தம்னு சொல்லுவாங்க. நெய், பால், வெண்ணெய் இதெல்லாம் போட்டு ஒரு பஞ்சாமிர்தம்னு பண்ணுவோம். அது ஒன்று. கலசம் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே மாலை ரெடி பண்ணோம். ஸோ இப்படி தான் 2025 மகாசிவராத்திரி ரொம்ப அழகாக வீட்டில் சிம்பிளாக கொண்டாடினோம். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். பாருங்கள், உங்கள் வீட்டில் எப்படி பண்ணியிருக்கீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, பாய். ஹர் ஹர் மகாதேவ்.